Hi friends, welcome back to our channel. English reading writing க்கு நம்ம நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அதுல நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்த்து உங்களோட இங்கிலீஷோட ரீடிங்கையும் ரைட்டிங்கையும் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் ஷேர் பண்றதை பார்க்கும்போது நம்மளோட வீடியோஸ் எவ்வளவு அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. உங்களுக்கு வவல்ஸ்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு எழுதும்போது அப்படின்னா அதுக்கான ரொம்ப சிம்பிளான லெசன்ஸ் இதுக்கப்புறம் சேனல்ல வீடியோ வரும். ஸோ கண்டிப்பா பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக சேனலில் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக லேர்ன் பண்ண போகிறதுல ரெண்டு வவல் லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக அதை ஃபேமிலியாக சவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஈ அப்படின்னு சொல்லிட்டு நெடில் சவுண்ட் இருக்கும், லாங் சவுண்ட் இருக்கும். ஸோ இங்கே அந்த ஈ அப்படிங்கிற சவுண்டுக்கு என்ன எழுத்துனா டபுள் இ, ரெண்டு ஈ சேர்ந்து என்ன சவுண்டுனா ஈ அப்படிங்கிற சவுண்டு, ஓகே? அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட்டோட சவுண்ட் நமக்கு மாறாது, வவல்ஸோட சவுண்ட் மட்டும்தான் மாறும், ஓகே? ஸோ இன்னைக்கு இந்த இ அப்படிங்கிற இந்த சவுண்டோட ப்ளஸ் கான்சனன்ட் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வேர்ட்ஸை எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்டு பாருங்க, ஈல், 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 ஈ இப், ஈப், ஈன், ஈன், ஈன். ஸோ என் கூட சேர்ந்து நான் எப்படி சவுண்ட் சொல்கிறேனோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வார்த்தைகள் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஈ இட், ஈட். அதே மாதிரி ஈ இஸ், ஈஸ், ஈடு, ஈடு. இங்கே ஈட், இங்கே ஈடு. இந்த டு சவுண்டில் மட்டும் டீக்கு டு அப்படின்னு சொல்லி படிக்கணும், டீக்கு டின் சவுண்ட் படிக்கணும். அதே மாதிரி ஈக், ஈத். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 சவுண்ட்ஸ் தான் நம்ம வேர்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னொருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஈ அப்படிங்கிறதுக்கு என்னது, ரெண்டு ஈ எழுதணும். இல் அப்படின்னா எல், ஈல், ஓகே? ஸோ வார்த்தைகள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இந்த ஈல் அப்படிங்கிற சவுண்டுக்கான வேர்ட்ஸ் எழுதலாம். இப்போ நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் சொல்கிறேன், உங்களால் எழுத முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பீல். ஸோ இங்கே ஈல் அப்படிங்கிறதுக்கு இஇஎல்னு தெரியும். அப்போது பு ஈல்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே இப்புன்னா பி, ஈல்க்கு ரெண்டு இஎல், பீல். அதே மாதிரி ஃபீல், ஃபீல். ஸோ ஃபீல் அப்படின்றதுல இஃப், இஃப்ன்றதுக்கு என்ன எழுத்து, எஃப், எஃப்போட சவுண்டு தான் இஃப் இல்லையா? அப்போது ஃபீல். ஈல்க்கு என்னது, இஎல், ஃபீல். அடுத்தது ஹீல், ஹீ, ஹீ. ஹீனா என்ன எழுத்து வரும், ஹெச், ஈல், ஹீல். அதுக்கு அடுத்தது ஸ்டீல், ஸ்டீல், ஸ்ட், ஸ்ட், ஈல், ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இஸ்னா என்ன எழுத்து வரும், எஸ் வரும். டுனா டி வரும், ஸ்ட், ஈல், ஸ்டீல். அதுக்கு அடுத்தது ரீல், ஈல், ரீல். அப்போ ருனா ஆர், ஈல்க்கு ரெண்டு இ எல், ரீல், ரீல். ஸோ இது என்ன சவுண்டு, ஈல் சவுண்டு. இங்கே எல்லாமே பாருங்கள் லாஸ்ட்டில் ஈல்னு முடியுது இல்லையா? அப்போது பீல், ஃபீல், ஹீல், ஸ்டீல், ரீல், ஓகே? ஸோ அடுத்தது பாருங்கள் ஈப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்புங்கிறதுக்கு இங்கே பி, பிக்கும் புன்னு சொல்லுவோம், இது இப்பு, ஓகே? ஸோ இதுக்கான வேர்ட்ஸ் எழுதலாமா? ஜீப், இஜு, ஈப், ஜீப். நெக்ஸ்ட் ஒன் கீப், கு ஈப், கீப். அப்போ கே, இ இப், கீப். நெக்ஸ்ட் ஒன் பீப், பு ஈப், பீப். இப்பனா பி வரும், இ இப், பீப். அடுத்தது வீப், வ் ஈப், டபிள்யூ இவ், இ இப், வீப். நெக்ஸ்ட் ஸ்வீப், ஸ் வீப். அப்போ இஸ்னா எஸ் சவுண்டு, வீப், ஸ்வீப், ஸ்வீப். அடுத்தது
சீப். இச்சுங்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும் உங்களுக்கு? CH. இதோட சவுண்டு தான் இச்சு. அப்போது சீப். இப். சீப். ஓகே. கீப், சாரி, ஜீப், கீப், பீப், வீப், ஸ்வீப், சீப். அடுத்தது ஈன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஈன். ஸோ ஈனுக்கு என்ன மாதிரி முடிகிற வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்க்ரீன். அப்போ இங்கே வந்து 3 கான்சனட் வருது முன்னாடி. ஸ், இக்கு, ரீன். ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. ஸ்னா எஸ், கு சி, ர் ஆர். அடுத்து ஈன். ஸ்க்ரீன். ஓகே. அடுத்தது பாருங்க டீன். டு ஈன். டீன். நெக்ஸ்ட் குவீன். குவீன். கு கு. அப்போ கியூ யூ. கு ஈன். குவீன். குவீன். சீன். ஸ் இ ன். சீன். லாஸ்ட் ஒன் கீன். கு ஈன். கீன். ஸோ எழுதின வேர்ட்ஸை இன்னொரு டைம் நம்ம படிச்சிடலாம். ஸ் இக்கு ஸ்கு ரீன். ஸ்க்ரீன். டு ஈன். டீன். கு ஈன். குவீன். ஸ் ஈன். சீன். கு ஈன். கீன். அடுத்தது இட். இங்கே வந்து டி சவுண்டில் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுக்கான வார்த்தைகள் எழுதலாமா? பீட். பி இட். பீட். பு சவுண்டு வந்துச்சுன்னா பி எழுதணும். புனா பி எழுதணும். பீட். அடுத்தது ஸ்வீட். ஸ் வீட். ஸ்னா எஸ், வீட். யூ இ இட். ஸ்வீட். அடுத்தது ட்வீட். ட்வீட். டு வி இட். ட்வீட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட். ஸ் டு ஸ்டு ரீட்னு சொன்னோம். REET. ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கீட். இஸ் இக்கு ஸ்கு ஈட். ஸ்கீட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஃப்ளீட். ஃபில் லீட். ஃபில் ஃபில்லீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபில்னா FL EET. ஃப்ளீட். மீட். EAT. மீட். பீட். ஸ்வீட். ட்வீட். ஸ்ட்ரீட். ஸ்கீட். ஃப்ளீட். மீட். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் ஈஸ். ஸோ ஈஸ்ன்றதுக்கான வேர்ட்ஸு பீஸ். பு இ இஸ். பீஸ். ஓகே. அடுத்தது நீஸ். நீ. கே வரும். ஏன்னா கே வந்து சைலண்ட், அதனால் KN வரும். ஓகே. நீஸ். ஸோ இதில் 2 வார்த்தைகள் தான். அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம்னா ஈடு. டு சவுண்டில் வரும். ஈடு அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீடு. ஃப ஈடு. ஃபீடு. இஃப்னா என்ன எழுத்து வரும்? F E இட். ஃபீடு. நெக்ஸ்ட் ஒன் நீடு. ந ஈடு. ந என் வரும். ஈடு. நீடு. அடுத்தது ஸ்பீடு. ஸ் பீடுன்னு சொல்கிறோம். அப்போ இஸ் இப். ஸ்பு ஈடு. ஸ்பீடு. நெக்ஸ்ட் ஒன் கிரீடு. கு ஈடு. கிரீடு. கு ரீடு. கிரீடு. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீடு. பு இல். பிள் ஈடு. ப்ளீடு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வார்த்தைகள் சொல்லும்போது அதை நீங்கள் வந்து என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணி எழுதும்போது இன்னும் நல்லாவே உங்களால் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தமிழில் எழுதிட்டு அதுக்கானதை இங்கிலீஷில் எழுதும்போது அது அப்படியே பழகும். ஆனால் ஒரு வார்த்தையை நம்ம உச்சரித்து அதோட சவுண்ட்ஸை வச்சு மட்டும் எழுத்துக்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதும்போது இன்னும் அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக். ஸோ ஈக்குன்றதுக்கு ஈக் இக் இதுதான் ஈக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து வீக். யூ இ இக். வீக். நெக்ஸ்ட் ஒன் லீக். இல் இ இக். லீக். பீக்.
P E ik peak. Creek K ir kr eek creek. Fleek full eek fleek. Last one cheek ich e ik cheek. Week leak peak creek fleek cheek. ஸோ இந்த இத் அப்படிங்கிறது வந்து ETH வரும். நிறைய வேர்ட்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் இந்த சவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டீத் இட்டு இத் டீத். இதை தவிர உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸில் ஏதாவது வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன அப்படின்றதே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இந்த ஈன்றது கூட கான்சனன்ட் வச்சு சவுண்ட்ஸ் வச்சு படித்தோம். அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வார்த்தைகளை எழுதுறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து இந்த 2 வவல்ஸ் எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு சவுண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து கான்சனன்ட்டோட சேர்த்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஈஸ் அப்படின்னா 2 ES வரும். ஸோ இன்னொரு ஈக்கும் வந்து ஏக்கும் நம்ம ஈன்னு சொல்லி வரும். ஸோ பி, இப்போ பி அப்படின்னா BEE பி. ஓகே, அப்போ அப்புறம் இங்கே 2 வரும். சில இடத்துல பீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல EA வரும். ஸோ இங்கேயும் ஈங்கிற சவுண்டு தான், இங்கேயும் ஈங்கிற சவுண்டு தான். இந்த மாதிரி நம்ம நிறைய சவுண்ட்ஸை இந்த ஷார்ட்கட் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த சவுண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை நான் சொல்லும்போது நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸை கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ, ஸோ எவ்வளோ பேர் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம அடுத்தடுத்த இன்னும் நிறைய ஈஸியான லெசன்ஸை ஷேர் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய லெசன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு 26 லெட்டர்ஸ் மட்டும்தான் தெரியும், எனக்கு ரீடிங் கற்றுக்கணும் ரைட்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பேசிக்கான விஷயம் எல்லாமே தமிழ் மூலமாக நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.